தேவன் சிறுமையையும் கைப்பிரயாசத்தையும் பார்ப்பார், பயப்படாதே. ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். யாக்கோபின் வாழ்க்கை சிறுமைப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது. ஏசாவுக்கு தம்பியாக பிறந்து சேஷ்டபுத்திர பாகத்தில் 1/3 தான் கிடைக்கும் என்ற சிறுமை. தனது அண்ணன் தன்னிடம் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி தனது மாமனிடத்திற்கு ஓடி வந்து அங்கு வேலைக்காரனாக வாழ வேண்டிய அவல நிலை. யாக்கோபின் மாமனார் லாபான் தான் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை யாக்கோபு கோபப்பட்டு கொப்பளிக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு மகளை காட்டி இன்னொரு மகளை திருமணம் முடித்து வைத்தான். 2 மகள்களையும் திருமணம் முடிப்பதற்கு 14 வருடங்கள் அடிமையிலும் கேவலமாக வேலை பார்த்தான். அதன் பிறகும் 6 வருடங்கள் மந்தைக்காக வேலை பார்த்தான். மொத்தம் 20 வருடங்கள் வேலை பார்த்திருக்கிறான். கிட்டத்தட்ட 3/4 தலைமுறை காலம் சிறுமைப்பட்டு விட்டான். ஆனாலும் லாபான் அவனை வெறுமையாக அனுப்பவே மனதில் எண்ணம் கொண்டிருந்தான் என்பதை யாக்கோபு புட்டு வைத்தான். லாபான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. யாக்கோபு இதற்கு முன்பு இப்படி பேசியதே இல்லை. யாக்கோபு ஒரு வாயில்லா பூச்சி. அவன் ஒரு கூடாரவாசி. மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவன். அவன் இப்படி பேசியதே கிடையாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த சூழ்நிலை காணப்பட்டிருக்கும். இதையெல்லாம் அவனுக்குள்ளிருந்து பேச வைத்தவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஏனென்றால் முந்தின நாள் இரவு கர்த்தர் லாபானை கடிந்து கொண்டது வரை அவன் தெரிவிக்கிறான் என்றால் அவன் சுயமாக சொல்லியிருக்க முடியாது. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி பேச வைத்தார். நீங்களும் எங்காவது சிறுமைப்பட்டு நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் உங்கள் சிறுமையையும் கையின் பிரயாசத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாக்கோபை விடுவித்தவர் உங்களையும் விடுவிப்பார். பயப்படாதிருங்கள். ஆமென்.